நல்ல சமாரியரே, என் காயம் கட்டுமையா, உழைக்கப்பட்டு காயத்தோடு வந்திருக்கீங்க. மனசு ஆர்ந்த மாஸ்டர் அவர் சொன்ன வார்த்தை என்னை குத்தி குத்தி பேசினாங்க. வேதனையே மாஸ்டர், நிறைய பேர் வேதனையோடு வந்திருப்பீங்க, பல பிரச்சனையோடு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நல்ல சமாதானம் இயேசுவை சந்திக்க வந்தது. இந்த ஆராதனை உங்களை சந்தித்து உங்கள் பிரச்சனை உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆராதிக்கும் போது அசுத்த ஆவிகள் ஓடும், விசாசிகள் நடுங்கும். ஆராதிக்கும் போது கர்த்தர் ஈஸியா உணர்ந்து உள்ளத்தில் யாருன்னு சொல்லுமா, நல்ல சமாரியரே, நல்ல சமாரியரே, என் தாயம் கட்டுமையா, உடைக்கப்பட்டு உள்ளே, என் தாயம் கட்டுமையா, உடைக்கப்பட்டு உள்ளே, நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, என் தாயம் கட்டுமையா, உடைக்கப்பட்டு உள்ளே, சொந்த உடைக்கப்பட்டு உள்ளே, என் காயம் கட்டுமையா,
அந்த பக்கமாக ஆசாரியர் கடந்து போகிறார், லேவியர் கடந்து போகிறார். யாரும் உதவி செய்யல. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் கூட அநேக இருக்கிறாங்க. சொந்த வந்தாங்க, மாமாவர, மச்சங்கர, அண்ணங்கர, தம்பிகள், எத்தனையோ உறவுகள் இருக்கிறது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா உதவி செய்யறதுக்கு முன்வருவதற்கு ஆள் இல்லை. நம்மை தூக்கி கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆள் இல்லை. நம்முடைய காயத்தை கட்டுவதற்கு ஆள் இல்லை. நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இந்த ராத்திரி வேளையில் அப்படிப்பட்ட சூழல் இருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை பாஸ்டர். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்து யாருமே இல்லப்பா. நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவர் இயேசு. அவர் உங்கள் தேவைகளை அறிந்தவர், நம்முடைய குமாரனை கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி என்று சொல்லப்படுகிறது. குமாரன் இயேசுவை கொடுத்தவர், இந்த சமாரி நம்மை சுமக்கிறவர். அந்த தாயத்தோடு இருந்தவனை, குத்துவிலாய் கிடந்தவனை சுமந்து கொண்டு போய் சத்திரத்தில் விட்டாராம். உங்களையும் சுமக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உங்களுக்கு ஒரு ஆதரவை கர்த்தர் உண்டாக்குவார். இந்த ராத்திரியில் தேவனுடைய பிள்ளைகள், நான் பசியோடு பட்டினியோடு இருந்த நாட்கள் உண்டு. எனக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறார், அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட். எனக்கு சாப்பாடு போட ஆள் கிடையாது, எனக்கு துணிமணி வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது, என்னை அழகுபடுத்தி பார்க்க ஆள் கிடையாது. எல்லாரும் இருக்கிறாங்க, மாமாங்க, மச்சாங்களா, அத்தை கவர்மெண்ட் சர்வெண்ட், எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல. ஒருத்தர் கூட உதவி செய்யறது கிடையாது. 59 ரூபா ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் கிடையாது, கவர்மெண்ட் ஃபீஸ். அந்நாட்களில் தேவைப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சிறு வயதில், நான் 12 வயதில் இயேசு ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர ஆரம்பித்தார். என் வாலிபத்தை ஆண்டவர் தொட ஆரம்பித்தார். என் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஆண்டவர் பெரிய வாரத்தை எடுத்துக் கொண்டார். குடும்ப வாரங்கள். எனக்கு 3 சகோதரிகள், ஒரு சகோதரன். சகோதரிகள் திருமணத்திற்காக நடத்தினார். திருமணத்தினுடைய தேவன் திருமண செய்தார். பல பிரச்சனைகளை சந்திக்க ஆண்டவர் திருமண செய்தார். உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னோடு கூட இருக்கிறார். என் குடி பழக்கத்தை மாற்றின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரை விடுவித்து நல்ல சமாளிய உன் காரியத்தை கட்டுவா. உங்க வல்லமனாட்சிக்கணும் ஏசப்பா, உங்க வல்லமன என்னத்தோடனும் ஏசப்பா, உங்க வல்லமனாட்சிக்கணும் ஏசப்பா, உங்க வல்லமன என்னத்தோடனும் ஏசப்பா, உங்க வல்லமன, உங்க வல்லமன, உங்க Oh,
அபிஷேகத்தில் வல்லமை இறங்கியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அதை விடுதலை இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சந்தித்திருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களை சந்தித்திருக்கிறது. எல்லா விலகிகள் போராட்டங்கள் எல்லாம் நீங்கியிருக்கிறது. கர்த்தரை சந்தித்திருக்கிறார். வாலிப தங்கச்சி, வாலிப தங்கச்சி, அருமையான சகோதரி சகோதரி, இன்றைக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். மீண்டும் கர்த்தரை இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.